இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புறநானூறுக்கு நீங்க ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறீங்க. அகைன் எஸ்கே சார் உள்ள வந்துட்டாரு அப்படிங்கும்போது, அதுக்கேத்த மாரி நீங்க சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற மாரி சுதா மேமே சொல்லியிருந்தாங்க. எந்தெந்த விஷயங்கள்ல மாற்ற வேண்டியதா இருந்துச்சு? எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வேலை இருந்துச்சு? பெருசா பெருசா எதுவுமே மாறல. கொஞ்சம் டயலாக்ஸ் ஏன்னா அவரோட அவரோட ஸ்டைலே கொஞ்சம் பிளேஃபுல்லான கொஞ்சம் கொஞ்சம் யூத்ஃபுல்லான ஒரு ஸ்டைல். இன்ஃபேக்ட் அவர் ஆஃப் ஸ்க்ரீன்லாம் வந்து பயங்கர ஃபன். ஒரு கவுண்டர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டைல் ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் வச்சுருந்தோம். அந்த தம்பியோட ஆ. அந்த பிரதர்ஸோட அந்த சீன்ஸில் கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி வச்சுருந்தோம். அண்ட் அந்த லவ் ட்ராக் வந்து அவரோட ஸ்ட்ராங் ஜோனில் இருந்தது. ஓகே. இது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஹிந்தி கற்றுக்கிற ஒரு அந்த பொண்ணு வந்து அடிக்குது, பரம்பல் அடிக்குது, அந்த ஒரு இது ப்ராபப்ளி அவரோட ஜோனில் இருந்துச்சு. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபன் மூமெண்ட்ஸ் ப்ராபப்ளி ஒர்க் அவுட் பண்ணோம். அண்ட் இவர் வந்து ஹீ ஹீஸ் ஹீஸ் லைக் அ பாய் நெக்ஸ்ட் டோர்ல அந்த ஒரு இமேஜில் இருக்கார். ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அண்ட் லேட்டர் ஆன் ஒரு குடும்பத்துக்காக வேலை செய்கிற ஒரு யங்ஸ்டராக அவர் ரொம்ப அழகாக போய் உட்காந்துரு. ஸோ அது பெருசாக நாங்கள் எதுவுமே இப்போ ரொம்ப அந்த மாஸ் வந்து லைக் ப்ராப்ளி அந்த மாஸ் மீட்டர் ஓகே. ரொம்ப டெலிபரேட்டாகவே ஸ்லோவாகவே வச்சிருந்தோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் ட்ராவல் ஆகும்போது இவரை வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபயர்மேன் செல்லினா தான் நீங்கள் பார்க்கணும். அண்ட் இன்டர்வலில் தான் நீங்கள் வந்து அவன் யார் அப்படின்னு பார்க்கணுங்கிறது தான் ஒரு காலாக இருந்தது. ஓகே.